ஷே விஷ்ணு பிரம்மா உலக நாடு 2ஆம் நம்பராக திருச்சி பூமியை பாழாக்கி நாசம் பண்ணி வச்சுருக்கான். தாய் இந்தியா நாடு முழுவதும் நாசம் பண்ணி வச்சுருக்கான். தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக தமிழ் வார்த்தை பேசுகிறவன் அப்படியே பூமியை அப்படியே தமிழ் வார்த்தையிலே பேசி பேசி அழிக்கான். புரியுதா? எல்லாம் என்னென்ன தயாரிக்கணுமோ அத்தனையும் 2ஆம் நம்பராக திருச்சி பாழாக்கி நாசம் பண்ணி வச்சுருக்கான். வெளிநாடு பூரா சித்திரை 30க்குள்ளே எல்லா நாடுமே இறக்கிடுவார். எல்லா நாடும் போயிடும். எல்லா நாடும் போன உடனே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை அடி துவச்சி விட்டே தூக்குவார். புரியுதா? தமிழ்நாடு பூராமே ஒன்று விடாமல் அள்ளிடுவார். ஒன்று கூட விட மாட்டார். 8ஆம் நம்பராக இருக்கான்ல, கருப்பு சிவப்பு வெள்ளை, இந்த கொடியை தூக்கி ஆட்டி பலாக்கி வச்சுருக்கான். எவ்வளோ பாலாக்கி ஏப்பா பத்திரம் டாக்குமெண்ட்ஸு நீதிமன்றத்தில் இதெல்லாம் கேள்வி கேட்கணும். நீதிமன்ற கோர்ட்ஸ்லேருந்து கேட்கணும். எத்தனை அதிகாரி போட்டிருக்கான், என்ன காரணம், பத்திரம்லாம் பயங்கரமாக ஓடுது. அப்போ பத்திரத்தில் உள்ள நிர்வாகம் என்ன ஏதுன்னு நீதிமன்றத்தில் கேட்கணும். உள்ள வழக்கு வருது, வழக்கு ஆடுது. அந்த கேள்வியெல்லாம் நீதிமன்றத்தில் கேட்கணும். இவ்வளோ மோசத்தில் போகுது, பூமியை அழிக்கும், பூமி எல்லாம் விவசாயத்தை இடத்த பூரா அழித்து வச்சுருக்கான். இப்போ கேள்வி கடவுள் கேட்காரு அப்படின்னு நீதிமன்ற கோர்ட்டில் கேள்வி கேட்கணும், கேள்வியை போடணும். மாவட்ட வாரியாக இருக்கிற நீதிமன்ற கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் விடணும். இப்போ ஒவ்வொரு வார்டில் இருக்கிற பூரா பத்திரம் பூரா விற்கான். அந்த பத்திரம் போலி ஆவணங்கள். புரியுதா? அது வென்றை சமாளித்து வென்றிலேருந்து உள்ளே போய் பத்திரம் பதிஞ்சு சார்பாளர் கொடுத்துருதான் பதிஞ்சு. என்ன காரணம்? பேப்பர் வேணும். சென்னை மெட்ராஸுக்கு இப்போ தமிழ்நாடுக்குள்ளே கணக்கு போடுறாரு. சென்னை மெட்ராஸுக்குள்ளே வேணும். டெய்லி இவ்வளோ வரணும், சாராயம் விற்கிற இவ்வளோ வரணும். எல்லாம் வந்தால் தான் இந்த அரசு வேலை ஆக்குறவனுக்கு காகித பேப்பரை கொடுக்க முடியும். அடுத்தாப்பில் 2ஆம் நம்பர் திரிக்கான்ல, எல்லாமே அனைத்தும் போட முடியும். இல்லைன்னா பெரிய உன் கஜானா பூரா சென்னை மெட்ராஸு அப்படியே நெரிச்சிருவார். டெல்லியிலையும் கஜானாவை நெரிச்சிருவார். உள்ளே விட்டு ஆட்டுவார். இப்போ எல்லா நாடுமே உள்ளே விட்டு ஆட்டையில் நொறுங்கி போவான். முக்கால் சத்தியம் நொறுங்கி போவான். நொறுங்க ஆதார கார்டு ரேஷன் கார்டு உள்ளவன் பூரா சிக்கலில் மாட்டுவான். அரசியல்வாதி மாட்டுவான், பலாயிரம் கோடி உள்ளவன் மாட்டுவான், எல்லாவனுமே உள்ளே மாட்டுவான். ஒன்று கூட விட மாட்டார். ஆதார கார்டு ரேஷன் கார்டை வச்சு தானே ஓட்டு முத்திரை போய் கேட்க போகிறான். அந்த மாதிரி ஆதார கார்டு ரேஷன் கார்டை வச்சு எல்லா ஆன்லைனில் பூரா தட்டி சிட்டி கிராமம் பூரா நீதிமன்றத்தில் வரிசைக்காக நிற்கணும். என்ன தொழில் பார்த்த, என்ன வியாபாரம் பார்த்த, நாங்கள் பூமி விவசாயம் தான் கொடுத்துருக்கேன், நான் இந்த இவ்வளோ பெரிய கட்டடத்துக்கு இவ்வளோ பெரிய இதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். கொடுக்கல, அடி குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்ருவார். அதான் உள்ளே கொண்டு வர்ற கணக்கில் எல்லா அதிகாரியுமே தப்பாக கையெழுத்து போட்டு, ஒரு பேப்பரால் தப்பாக கையெழுத்து போட்டு இப்போ பத்திரம் கூடுதலாக ஓடுது. விற்கா இப்போ புரோக்கர் விற்கான், லேண்டு வாங்க விற்கான், லேண்டு போடுறதும் விற்கான், லேண்டு வாங்கி இடத்த விற்கிறவனும் பத்திரம் விற்கான். ஏப்பா பயங்கரமாக ஜோலி நடக்குது. இதெல்லாம் ரிப்போர்ட் எடுப்பானா குடுப்பில் அப்படியே துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால்